अविदितविषयान्तरषटारे उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூல் ஏரெங்கள் வாழ்வாம் என்றெத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்றெக்கள் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. இந்த மதுரகவியார் அப்படிங்கிறவர் துவாரகையில் கண்ணன் இருக்கும்போதே வாசம் பண்ணினவர். அப்பேற்பட்ட அவர் கண்ணன் இருந்தபோது அவர் கண்ணனை பிடிச்சி மோட்சத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் குரு வழியாக ஆச்சாரியர் வழியாக தான் அவர் இதுக்கு மோட்சத்துக்கு போவேன் அப்படின்ட்டு ஆச்சாரியனுக்காக காத்துருந்த அவர் ஒரு திவ்ய தேச யாத்திரையில் அயோத்தியாபுரிக்கு போகிறார். அயோத்தியாபுரிக்கு போன அவர் அந்த இடத்துல ஒரு விதமான ஒளி அவருக்கு காண்பிக்கிறது. அந்த ஒளியை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரார். அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, அது கரெக்டாக ஆழ்வார் திருநகரியில் ஒரு புளிய மரத்துக்கு அடியில் சேர்றார். அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா அங்கே ஒருத்தர் உட்காந்து தவமில் இருக்கார். மதுரகவியார் எல்லார் இடத்துலையும் கேட்டு பார்க்குறார், யார் இவர் அப்படின்ட்டு. யாரும் மதுரகவியாருக்கு பதிலே சொல்லலை. அவன் சொன்னால் ஏதோ இது இங்கேயே தான் இருக்குது, ரொம்ப காலமாக ஒரு ஜடம் மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறா. சரி, ராத்திரி நேரத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டான்னு கார்த்தால சூரியோதயம் ஆன உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் இந்த மாதிரி சொல்கிறார். என்ன அப்படின்னா செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை திந்து எங்கே கிடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு பதில் நம்மாழ்வார் நம்மாழ்வார் முதல் பேசினது மதுரகவி கிட்ட தான். அவர் ஜனிச்சதுலேருந்து அவர் யார்கிட்டையும் பேசினதே கிடையாது. அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிற பதிலானது நம்மாழ்வார் மதுரகவியார்கிட்ட சொல்கிறார். ஸோ மதுரகவி நம்மாழ்வார்கிட்ட கேட்டது வேதத்தின் உட்பொருளான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தா அப்படின்னா ஞானம் ஒருவனுக்கு பிறந்தது அப்படின்னா அவன் என்னத்தை சாப்பிட்டு எங்கே இருப்பான் அப்படின்னா, ஞானம் பிறந்தவானுக்கு பகவான் தான் எல்லாம். அவனுக்கு பகவான் தான் சோறு, பகவான் தான் காற்று, பகவான் தான் சுவாசம். அவனோட ஆன்மாவுக்கும் அவனோட மனசுக்கும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வெளியில் இருக்கிற பொருள்லேருந்து கிடைக்காது, உள்ளே இருக்கிற பொருள்லேருந்து கிடைக்கும். ஸோ அது அந்த பொருளை சாப்பிட்டு அங்கேயே இருந்து சந்தோஷப்பட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பதிலை சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி மதுரகவியார் நம்மாழ்வார்கிட்ட சரணாகதியானது பண்ணி அவரை தவிர வேற ஒரு வஸ்து அவருக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைக்கு அவர் வரார். அப்படின்னா நீங்கள் பார்த்தேலிங்க அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னா அவனையே உரல்ல கட்ட வச்சுண்டா யசோதையின் கையால் கட்ட வச்சுண்ட அப்பேற்பட்ட பெருமாள் இவனைலாம் எல்லாரும் சரணாகதி பண்ணுவா. அப்பேற்பட்ட உன்னிய என் ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி உன்னோட திருநாமங்களையும் உன்னோட குணாதிசயங்களையும் அவர் வாயால் நான் கேட்டு பழகின எனக்கு, நான் அப்பேற்பட்ட ஆச்சாரியனை அப்படின்னா உன்னை நினச்சி சரணாகதி பண்ண ஆச்சாரியனை
நான் வந்து சரணாகதியானது வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே வந்து முதல்ல வந்து சொல்கிறார். இது ரொம்ப அழகாக வந்து விசேஷமாக வந்து சேவிப்பா. மதுர கவியார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, மதுர கவியாருக்கு வந்து நம்மாழ்வாரை தவிர வேறு வஸ்து தெரியவே வந்து தெரியாது. அப்பேற்பட்ட மதுர கவியார் வந்து ஆரம்பத்திலே வந்து கண்ணினும் சிறுத்தாம்பினால் கண்ணனோட பேரை சொல்லி ஆரம்பித்த உடனே என்ன ஆகிறது அப்படின்னா வந்து எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து நினைக்கிறாளாம், எப்படி இவன் பெருமாள் பெருமாள் வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறான். பெருமாள் வந்து நினைச்சரா, இவன் என் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறானே, நான் முதல்ல போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணோன்னு பகவான் கிளம்புறாராம். கிளம்பின பகவான என்னப்பன் நில் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டான். அப்படின்னா நின்னுக்கோ, ஒன்றை வந்து நான் வந்து சொல்ல, என்னப்பன் யாரு தெரியுமா? என்னப்பன் அந்த நம்மாழ்வார் தான். ஏன் அப்படின்னா அவனோட அந்த பாசுரங்கள் தான் என்னோட நாக்குக்கு வந்து இனிமையாக வந்து இருக்கு. அவன் வந்து கொடுத்த வார்த்தைகள் தான் உனக்கு இனிமையை வந்து சேர்த்துருக்கு. அப்பேற்பட்டது தான் வந்து எனக்கு அவன் மேலே இருக்கிற பக்தி, குரு பக்தி அவருக்கு அவ்வளோ. அப்படின்னா பகவானையே வந்து நினச்சிண்டு பகவானை வந்து அப்படி உரல்ல கட்டிருக்கிறத பார்த்து நம்மாழ்வார் மூர்ச்சையே அடைஞ்ச நம்மாழ்வாருக்கு அவ்வளோ பகவான் மேலே பிரேமம், அவ்வளோ பகவான் மேலே அவருக்கு ஆசை. மற்றபடி வந்து மதுர கவியாருக்கு வந்து யார் மேலே அந்த பிரேமம்னா, உன்னைய நினச்சிட்டு இருந்த அவன் மேலே. அப்படின்னா உன்னைய பகவானை நினச்சிட்டு இருந்த அந்த பகவானை நினச்சிட்டு இருந்த அந்த ஆச்சாரியனான நம்மாழ்வார் மேலே, ஆச்சாரியன் மேலே அவ்வளோவான பிரேமம் நம்ம பார்க்குறோம். அதுதான் அவர் நினச்சிருந்தார்னா கண்ணன் வழியாக மோட்சம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இல்லை, ஆச்சாரியன் வழியாதான் நான் மோட்சம் அடைவேன், ஆச்சாரியன் வழியாதான் பகவானை அடையறதுக்கு கரெக்டான பாதைன்னு உறுதியாக இருந்தவர் வந்து மதுர கவியார். நாவினால் நவிற்று இன்பம் மேதினேன் மேவினேன் அவன் பொன் அடிமைமையை தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன் இசை பாடித்திரிவனே. அடுத்த பாசுரத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இங்கே வந்து நம்மாழ்வாரை வந்து நினச்சி வந்து சொல்கிறார். ஆழ்வார் வந்து பகவான் மேலே பாசுரங்கள் வந்து பாடி அந்த பகவானையே சிந்திச்சுண்டு வந்து இருந்த. ஸோ இவருக்கு வந்து மதுர கவியாருக்கு வந்து பகவானை நினச்சி சொல்கிறத விட நம்மாழ்வாரை பற்றி நினச்சி பாடுறதுல அவரோட நாக்குக்கு வந்து அவருக்கு வந்து இன்னுமே வந்து மங்களகரமானது வந்து உண்டாகிறது. அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவன் நம்மாழ்வார் அப்படின்னா பகவானோட அழகான திருவடிவங்களும் பகவானோட அழகான குணாதிசயங்களும் பகவான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மதுரமாக எல்லா இடத்துலையும் பாடி 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 திரிவனே. அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாடிண்டே வந்து போகிறவர் அவர். அவரை பற்றி அப்படின்னா வந்து நம்மாழ்வாரை பற்றி இவர் பாடுறதுக்கு இவர் வந்து இவரோட நாக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றார். ஏன்னா அப்பேற்பட்ட நம்மாழ்வார் வந்து நம்மளுக்கு பகவான் யாருன்னு வந்து சொன்ன நம்மாழ்வார், வேதத்தில் இருக்கிற பொருளை வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த நம்மாழ்வார் பற்றி இவர் பாடுறதுக்கு இவரோட நாக்கு ஏதோ புண்ணியமாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து அவன் பொன்னடி மெய்மையை, அவனோட பொன்னடி, அவன் எங்கெல்லாம் போனா, அவன் என்னெல்லாம் பண்ணா, அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர் பாடுறது தான் வந்து என்னோட நாக்குக்கு வந்து மங்களத்துவம் அப்படிங்கிறது இங்கே வந்து மதுர கவியார் வந்து சொல்கிற நம்மளுக்கு பாசுரத்தில். திரி தந்தாகிலும் தேவ பிரானுடை கரிய கோள திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகோர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையை. அவருக்கு நம்ம ஆக்சுவலி அடியார்களுக்கு அடியேனாக இருக்கணும். அடியார்களுக்கு அடியேன் யாருன்னா வந்து மதுர கவி, சத்ருக்ன ஆழ்வார், இவெல்லாம் அது அப்புறமா சிந்திப்போம். இப்போ வந்து இந்த பாசுரத்துக்கான அர்த்தத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி வந்து
அவரோட ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த பிரபந்தங்கள் எல்லாத்தையும் வந்து பாடிண்டு அவர் வந்து சுத்தின்னு இருக்கும்போது அவருக்கு எப்பேற்பட்ட சௌபாகியமானது வந்து ஏற்பட்டது அப்படின்னா வந்து அவருக்கு அந்த அழகான பெருமாள் வந்து காட்சி கொடுத்தார். அழகான பெருமாள் வந்து நீல மேக சியாமனனா தன்னோட மங்கைய வந்து அவரோட மார்பல வந்து வச்சுண்டு காட்சி கொடுக்கும் போது வந்து எப்படி வந்து இருந்தது அப்படின்னா வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துதான் மதுர கவியாருக்கு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா என்னோட ஆச்சாரியன் திருக்கூர்கூர் நம்பி மட்டும்தான். எனக்கு வந்து நீ காட்சி கொடுத்த நான் பாடினேன் அப்படிங்கிறது வந்து கிடையவே வந்து கிடையாது. என்னோட ஆச்சாரியன் சேவிச்ச பிரபந்தங்கள்னால தான் எனக்கு நீ காட்சி கொடுக்கறியே தவிர என்னோட ஆச்சாரியனுக்கு தான் இந்த பெருமையானது போய் சேரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றார் இங்க நம்மளுக்கு மதுர கவியார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப அழகாக வந்து இங்கே வந்து சொல்கிறார். எவ்வளவோ பேர் வந்து வேதங்களில் வந்து வெல்வர்ஸ்டாக வந்து இருக்கிறவாள்லாம் வந்து பகவான் தான் பிரமேயம், பகவானை வச்சுண்டு தான் வந்து பகவானை அடைய முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொல்கிறா. அப்படி வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து இவர் வந்து கண்ணனை வச்சுண்டு கண்ணனை அடையாமல் வந்து விட்டவர் தானே மதுர கவியார். அப்படி விட்ட நான் இப்போதான் சரியான முறையில் பகவானை அடைய போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஏன்னா பகவானை அடையறதுக்கு கரெக்டான முறை என்னன்னா ஆச்சாரியன் முறை. அப்பேற்பட்ட என்னோட ஆச்சாரியன் யாருன்னா ஷடகோப நம்பி அப்படிங்கிறவர் வந்து என்னோட ஆச்சாரியர். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் எனக்கு அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே அப்படிங்கிறத அழகா வந்து சொல்றாரு. அவன்தான் எனக்கு அம்மா, அவர்தான் எனக்கு அப்பா, அவர்தான் எனக்கு தெய்வம். என் மனசுல இருந்த அத்தனை வருத்தங்களையும் நீக்கினவனாச்சே அவனை வச்சுதான் நான் பகவானை அடையவேனே தவிர பகவானையா வந்து நான் வந்து அடையறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் பெருமாளே வந்து முதல்ல வரும்போது என்ன சொல்றார், நில்லு, உன்னை சொல்லல, உன்னை பாடினவன, உன்னை கொண்டாடினவன, உன்னை ஆடினவனை பத்தி நான், உன்னை ஆண்டவனை பத்தி நான் வந்து பேசுறேன் அப்படின்னா ஆழ்வார்கள் எப்பேற்பட்டவ அப்படின்னா வந்து நிமிஷமும் பகவானையே பத்தி சிந்திச்சவா. அவளால் வந்து பகவானை வந்து விட்டு இருக்க முடியாது. அப்பேற்பட்டவாளில் வந்து மதுர கவியார் வந்து நம்மாழ்வாரை பற்றி வந்து சொல்ல அடுத்த பாசுரம் போலாம். நம்பினேன் பிறனன் பொருள் தன்னையும் நம்பினேன் வடவாரையும் மண் எல்லாம் செம்பொன்மாட திருக்கூர்கூர் நம்பிக்கனாய் அடியேன் சதர்த்தினே நின்றே. ரொம்ப அழகான பாசுரம் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே என்னன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் போகம் என்ன அப்படின்னா சம்பத்து, அப்புறம் வந்து நம்ம கூட இருக்கிற கணவன் மனைவி, நம்ம கூட இருக்கிற குழந்தைகள், இதெல்லாம் வந்து நம்ம நம்பிடுறோம். என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து உண்மையான பொருள் அப்படிங்கிறது வந்து நம்பிடுறோம். அது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த லௌகீகத்தில் வந்து எது நம்மளோட நிஜ பொருள், எது வந்து நம்மளோட உண்மையான சொத்து அப்படின்ட்டு சொத்தை உள்ள வச்சுட்டே அந்த சொத்தை வந்து நம்ம வந்து மறந்து போயிடுவோம். அப்பேற்பட்ட ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற அழகான மாளிகைகளில் வந்து இருக்கிற அந்த திருக்குருகூர் நம்பியான என்னோட நம்மாழ்வார் தான் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னா வந்து அவன்தான் வந்து எனக்கு என்னோட உட்பொருளான விஷயம் என்னது அப்படிங்கிறது, எனக்கு வந்து இந்த மாதிரி அனாவசிய விஷயங்களை வந்து நீ வந்து போகாத அப்படிங்கிறது வந்து அவனால தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சது. நமக்குள்ளேயே வந்து அந்த செல்வமானது வந்து இருக்கு, நம்ம உள்ளேயே வந்து எல்லாமே வந்து அந்த ஞானமானது வந்து இருக்கு, அந்த மோட்ச சித்தியானது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது அந்த சடகோபனை அடைந்த பிறகுதான், அப்படின்னா அந்த நம்மாழ்வாரை தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரிந்ததே தவிர
அது வரையில் நான் பிரத்யதி போகங்களை எல்லாம் வந்து சுற்றி போயின்னு இருந்தேன் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் என்னைக்கும் வந்து சொல்கிறேன், யார் வந்து உங்களுக்கு வந்து இது படித்தா இது கிடைக்கும் நீ படின்னு வந்து சொல்கிறாளோ அவள் சதாச்சாரியனே வந்து கிடையாது. பகவானை நம்ப, உனக்கு எல்லாமே வந்து கிடைக்கும், நம்பிக்கையால் பண்ணினாதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறவா மட்டும்தான் சதாச்சாரியன். அப்பேற்பட்ட சதாச்சாரியனானவன் என்னோட திருக்குருகூர் நம்பி ஆன சடகோபன் ஆன நம்மாழ்வார் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். இன்று தோட்டம் எழுமையும் எம்பிரான் நின்று தன்ன புகழை ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. ஸோ இதுக்கான அர்த்த தாத்பரியத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து இங்கே வந்து சொல்கிறார், நம்மாழ்வார் வந்து இவருக்கு வந்து அவரோட ஞானத்தால் இவருக்கு வந்து பிரபந்தங்களை வந்து சேவிச்சு இவருக்கு பிரபந்தங்களெல்லாம் வந்து சேவிச்சு பிரபந்தங்களில் வேதத்தின் உட்பொருளெல்லாம் வந்து சொல்லி இவருக்கு வந்து பரிபூர்ண மதுர கவியாருக்கு பரிபூர்ண கடாட்சத்தையும் ஞானத்தையும் வந்து கொடுத்தது யாருன்னா நம்மாழ்வார். ஸோ அப்பேற்பட்ட நம்மாழ்வாரின் அனுகிரகத்தினால் இவருக்கு வந்து பரிபூர்ண ஞானம் கிடைச்சிருக்கு. இவருக்கு வந்து அந்த பாக்கியம் எப்படி வந்து கிடைச்சதுன்னா நம்மாழ்வார்னால வந்து கிடைச்சது. அப்பேற்பட்ட குரு, அப்பேற்பட்ட ஆச்சாரியன், அப்பேற்பட்ட நம்மாழ்வார் என்னைக்கும் இவரை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இருக்கார். அப்படின்னா என்னைக்குமே சதாச்சாரியன் கிருப்பை ஒரு முறை ஒருத்தனுக்கு கிடைச்சிருத்துனா அந்த ஆச்சாரியன் கிருப்பை கடைசி வரைக்கும் கரை சேர்ற வரைக்கும் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்டது என் சதாச்சாரியனோட கிருபை என் மேல இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க நம்மளுக்கு சொல்றார். கண்டு கொண்டேனை காரி மார்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஆச்சாரியனோட நம்மளோட கிருபா கடாட்சம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். இதை வந்து மாற்றி சுவாமி தேசிகர் பாதுகா சகசிரத்தையும் இதை பற்றி சேவிப்பார். ஆச்சாரியனோட கட்டாட்சம் லக்ஷ்மியோட கட்டாட்சம் மாதிரி அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் அப்படின்னா அந்த புளிய மரத்துக்கடியில் நம்மாழ்வார் உட்காந்துன்ற போது அஞ்சலி முத்திரையில் மதுர கவியார் வந்து பணிவாக அவர் முன்னாடி வந்து நின்ன உடனே அவர் கண்ணை திறந்து மதுர கவியாரை பார்க்கும்போது மதுர கவிக்கு வந்து அவர் பண்ணின அத்தனை பாவங்களும் ஒரு நிமிஷத்தில் அந்த கட்டாட்சத்தில் அழிஞ்சிருத்தான். ஸோ அப்பேற்பட்டது வந்து ஆச்சாரிய கட்டாட்சம் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது அத்தனையும் வந்து ஆச்சாரியன் ஒரு முறை கட்டாட்சிச்சதும் நம்மளுக்கு வந்து அந்த பாவங்கள்லாம் வந்து அழிஞ்சிடும். அப்பேற்பட்ட அவன் தன்னோட பிரபந்தங்கள்னால அவன் வந்து இந்த அழகான தமிழ் அப்படிங்கிற மொழியில இந்த பூமியில இருக்கிற 8 திக்குகளும் வந்து நல்லது செஞ்சிருக்கான். அப்படின்னா வந்து என் திசையும் அறிய அப்படின்னா வந்து எல்லா திசைகளுக்கும் தெரியறபடி தன்னோட பிரபந்தங்களை வந்து அவன் வந்து கொடுத்துருக்கான். அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து புரியற மாதிரி வேதத்தின் உட்பொருளை வந்து கொடுத்த அந்த நம்மாழ்வார் அவனோட கட்டாட்சம் என் மேல என்னைக்கு பட்டுதோ என்னோட அனாதி கர்மாக்கள் வந்து போய் அவனுக்கு நான் சரணடைஞ்சிட்டேன். அப்பேற்பட்ட பக்தி ஆச்சாரிய பக்தி மதுர கவியாருக்கு. அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. வந்து பிரபந்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000. அந்த 4000ல் வந்து நம்மாழ்வார் பாடியிருக்கிறதுல மட்டும்தான் வேதத்தின் உட்பொருள் வந்து இருக்கும். அப்படின்னா வந்து அந்த வேதம் அப்படிங்கிற வேதத்தில் வந்து என்ன இருக்கோ அது எக்ஸாக்டாக வந்து நம்மாழ்வார் வந்து பாடினா பிரபந்தத்தில் வந்து இருக்கும். அப்படின்னா
வேதத்தில் இருக்கிறது நம்மளால சாதாரண மக்களுக்கு வந்து புரியாது. அதுக்கு தான் தேசிகர் பாதுகா சஹஸ்ரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 1000 ஸ்லோகங்கள் பாதுகா சஹஸ்ரம் யார் மேலே இருக்குன்னா நம்மாழ்வார் மேலே. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து நம்மாழ்வார் நம்மளுக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா வந்து வேதம் எல்லாருக்கும் ஆக்சசபிள் கிடையாது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாராலையும் வேதத்தை படித்து பகவானை அடைஞ்சிட முடியாது. அப்பேற்பட்ட வேதத்தில் இருக்கிற உட்பொருள் என்ன அப்படின்னா வேதத்தில் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் தமிழில் வந்து அவர் வந்து திராவிட மொழியில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கார். அப்பேற்பட்டது வந்து நம்மாழ்வாரோட பெருமை அப்படின்னா நம்மாழ்வாருக்கு இருக்கிற பெருமை வேற யாருக்குமே வந்து கிடையாது. அப்பேற்பட்டது தான் வந்து நம்மாழ்வார் நம்மளுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். மிக்க வேதேர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுக்குள் நிறுத்தினான் தக்க ஷீர் ஷடகோபன் என் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே. எவ்வளோ அனுகிரகம் சுவாமி பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த அனுகிரகத்துக்கு நான் வந்து என்னோட சுவாமி அப்படிங்கிற நம்மாழ்வாருக்கு தான் நான் வந்து சரணடைவேன். அப்பேற்பட்ட என்னோட சுவாமி வேதத்துக்குள்ள வந்து பகவத சேஷத்துவம் ஆச்சாரிய நிஷ்டை எப்படி வந்து ஆச்சாரியர்கள் பகவத கைங்கரியங்கள் பரம புருஷார்த்தங்கள் வேதத்தில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்கோ அதோட உள்ளர்த்தங்கள் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வேதத்தில் வந்து கொடுத்துருக்கார். அப்பேற்பட்டவன் என்னோட சுவாமி அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை ஈஸி பண்ணி கொடுக்குறா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஆக்சசபிளாக பண்ணி கொடுக்குறான்னா அவன் நம்மளுக்கு எவ்வளோ உபகாரம் வந்து பண்ணுறா. ஸோ அப்பேற்பட்டவர் தான் வந்து நம்மாழ்வார். அதனால மதுரகவியார் வந்து என்ன சொல்கிறார், இப்பேற்பட்ட உபகாரம் பண்ணி கொடுத்த இவரோட பாதத்தை தான் அடியேன் வந்து என்னைக்கும் சரணடைவேன். ஏன்னா அவர் பண்ண அந்த அனுகிரகத்துக்கு எனக்கு வந்து நிகராக வந்து எதுவும் பண்ணத்துக்கு எனக்கு தெரியலை அப்படின்னா நம்மாழ்வார் நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கார். நீங்கள் ஏதாவது ரிட்டர்னில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? லாயலாக இருக்க முடியும். அந்த சரணாகதி ஆனது தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்கிறார். நன்றார்கிலும் பாங்களரார்கிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொடில் சூழ குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உன் தன்மொய் கல்கண்பனை. பாசுரம் கண்ணில் வந்து தண்ணி வந்துடணும் நம்மளுக்கு. இந்த பாசுரம் ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணினும் சிறுத்தாம்பு. எனக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி டியர் டு மை ஹார்ட். பாஸ்ட் 1 இயராக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லின்னு இருக்கேன். நான் அந்த சொல்லின்னு இருக்கிறது கூட வந்து கூச்சமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா அப்பேற்பட்டது வந்து நம்மாழ்வாரோட தயை நம்ம மேலே. எப்பேற்பட்ட தயை அப்படின்னா நம்மளுக்கு பகவான் கிட்ட அப்படின்னா நம்மாழ்வாருக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஆனாலும் வந்து நம்மாழ்வார் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது வந்து மதுரகவியார் நம்மளுக்கு வந்து சொல்கிறார். எப்பேற்பட்டது அப்படின்னா வந்து ஆழ்வார் திருநகரியில் வந்து நித்திய சூரிகள்லாம் வந்து பிரபந்தம் சேவிப்பாளாம் சுவாமிக்கு. அப்படின்னா நம்மாழ்வாருக்கு அங்கே வந்து பிரபந்தம் சேவிப்பாளாம். அந்த பிரபந்தத்தை கேட்டு இவர் வந்து சந்தோஷப்பட்டுப்பாளாம். நித்திய சூரிகளே இறங்கி வந்து உனக்கு பிரபந்தம் சேவிச்சு உன்னை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிற உனக்கு எங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? எங்களால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. உன்மேலே எங்களால் பிரேமத்தை காமிச்சு பக்தியை வளர்த்து சரணாகதியை தவிர எங்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது அழகான ஒரு பாசுரம். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் சொன்ன சொல் நம்புவார்படி வைகுண்டம் காண்மினே. ஸோ இது கடைசியில் வந்து ஆக்சுவலி வந்து 11வது பாசுரம், 10 பாசுரம் தான், 11வதுல வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னா வந்து
அவர் பரிபூர்ணம், சக்கல குண பரிபூர்ணம் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட சக்கல குண பரிபூர்ணவரை வந்து எத்தனையோ பேர் வந்து சரணாகதி பண்ணுறா. அப்பேற்பட்ட சரணாகதி பண்ணுறது யாருக்குன்னா என்னோட நம்மாழ்வாருக்கு அவர் வந்து சொல்கிறார், என்னோட ஆச்சாரியனுக்கு வந்து சரணாகதி பண்ணுறா. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் மேலே ரொம்ப ஒரு பக்தியால் தன்னோட தாசன் மதுரகவி அப்படின்னா நான் வந்து ஒரு தாசன் உனக்கு, உன்னோட தாசனான நானும் மதுரகவி, இந்த மாதிரி உன் மேலே இருக்கிற பிரேமத்தில் அடியேன் வந்து இதை வந்து எழுதுகிறேன். யார் வந்து மகா விஸ்வாசத்தில் வந்து இதை வந்து நித்தியமும் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக வைகுண்டமானது வந்து உண்டு அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து தாத்பரியம். ஸோ எப்பேற்பட்ட ஒரு இது அப்படின்னா 4000 வந்து எல்லாமே பெருமாள் பற்றி தான் இருக்குது. 4000 வந்து சொன்னவாளும் வந்து நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா வந்து 1000 சொன்னவாளும் பார்த்தேன்னா ஒன்றுக்கு ஒன்று மேலே அப்பேற்பட்ட பகவானை நினச்சின்னு இருந்த பகவானோட பக்தர்கள் அப்படின்னா வந்து அவள்லாம் வந்து பக்தருக்கு மேல்பட்டவா, அவள் எல்லாரும் அப்பேற்பட்டவா ஆழ்வார்கள். அதில் நீங்கள் பார்த்தேன்னா இந்த 11 பாசுரம் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அண்ட் நம்மாழ்வார் வில் ஆல்வேஸ் பி சர்வஸ்ரேஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த வேதத்தின் உட்பொருளை கொடுத்தவர் நம்மளுக்கு நம்மாழ்வார். அப்பேற்பட்ட நம்மாழ்வாருக்கு வந்து ஒரு சிஷ்யன் அப்படிங்கிறது மதுரகவி. கிருஷ்ணனையே வச்சு பரமபதம் சென்றிருக்கலாம், ஆனால் நம்மாழ்வாரை வச்சு தான் நான் பரமபதம் போவேன் அப்படிங்கிறது வந்து ஆச்சாரியன் வழியாக தான் நம்ம என்றைக்கும் பகவானை அடையணுங்கிற எக்ஸாம்பிள் மதுரகவியார். அப்புறம் சத்ருக்ன ஆழ்வார். சத்ருக்ன ஆழ்வாருக்கு வந்து ராமனை வச்சு பரமபதம் அடைஞ்சிருக்கலாம், அடையலை. நான் வந்து என் பரதன் உனக்கு கைங்கரியம் பண்ணவனை வச்சு தான். அப்பேற்பட்டது ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரிய பக்தி இந்த உலகத்தில் சர்வஸ்ரேஷ்டம். அதுக்கு மேல்பட்டது வந்து என்றைக்கும் எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தியில் தான் வந்து அந்த மகா விஸ்வாசத்தில் நம்மளுக்கு வந்து 4000 வந்து இல்லாத ஒரு சமயம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சமயத்தில் வந்து 4000 திருப்பியும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் நம்மளுக்கு நிறைய பாடுபட்டு அந்த 4000 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கார். அப்பேற்பட்டவர் வந்து யார் அப்படின்னா நாதமுனிகள். நாதமுனி வந்து ஜென்ரலி அவரையும் மதுரகவி பரம்பரைன்னு சொல்கிற வழக்கம் வந்து உண்டு. அவர் வந்து இந்த கண்ணினும் சிறுதாம்பை வந்து 12,000 முறைகளை வந்து சொல்லி திருப்பியும் வந்து சுவாமி வந்து நம்மாழ்வார் வந்து அனுக்கிரகம் பண்ணி அந்த 4000 வந்து நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணார். அப்பேற்பட்ட சர்வஸ்ரேஷ்ட பிரபந்தம் இந்த கண்ணினும் சிறுதாம்பை பற்றி எனக்கு பேசுறதுக்கு வந்து பகவான் ஏன் வந்து இப்படி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தான்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பரம சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பிளிஸ் இன்னொன்று வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் இந்த வாய்ஸ் நோட் முடிச்சுக்கிறேன். ராம் ராம்.